போயிட்டு இறை வார்த்தை கேட்கும்பொழுது திடீர்னு அவருக்கு ஒரு வார்த்தை ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அந்த வார்த்தையின் மூலமாக அவர் வாழ்க்கை அப்படியே பிரகாசமா மாறுது பாருங்க. அப்படியே நான் இத்தனை நாள் பாவத்துல தான் இருந்தேன், இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார், என்னை அன்பு செய்கிறார், இவர்தான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் என்று எனக்கு தெரியவில்லை என்று மனம் மாறுகிறார். அந்த தாய் சொன்னாங்க, நான் இறக்கும் பொழுது நீ இந்த பீடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவுவாங்க. அப்ப அந்த தாய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு குருவானவரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் படிக்கிறாரு, குருவானவராக மாறுகிறார். அப்படி பெரிய ஆயராக உருவாகி பல்வேறு புத்தகங்கள், பாவத்தை பத்தி ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறாருங்க. அப்படின்னா பாருங்க, அந்த வாழ்க்கையில கடவுள் யாரையும் எப்பொழுதும் அவரை மனம் மாற்றுவார், அவரை மீண்டும் அழைத்து வருவார் என்பதற்கு புனித அகுஸ்தீனார் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். 17 ஆண்டுகளாக பாவத்தில் இருந்து வர கடவுள் சந்திக்கிறாரு, மீட்டு வராரு. அந்த பாவத்தை பத்திய மக்களுக்கு போதிக்கிற ஒரு மனிதனாவே கடவுள் மாத்திரா இருப்பாங்க. இதுதான் கடவுளுடைய செயல். கடவுளால் முடியாதது என்பது ஒன்றுமே இல்லை என்பதற்கு இந்த புனித அகுஸ்தீனார் வாழ்க்கை பெரிய சான்றாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பெரிய பாவியாக இருந்தாலும் பல ஆண்டுகள் பல நாட்களாகவே பாவியாகத்தான் இருக்கிறேன் அப்படி சொன்னா கூட அந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு மட்டும் கொடுங்க. ஒரு நாள் ஆலயத்துக்கு போங்க, ஒரு நாள் விவிலியத்தை எடுத்து படிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். பாவத்திலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்பதற்கு இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பெரிய